அலகு 37. எசாயாவின் அறிவுரையை அரசர் நாடுதல். எசேக்கியா அரசர் அதை கேட்டவுடன் தம் ஆடைகளை கிழித்துக்கொண்டு சாக்கு உடையால் தம்மை மூடிக்கொண்டு ஆண்டவரின் இல்லம் சென்றார். அவர் அரண்மனை மேற்பார்வையாளர் எலியாக்கீமையும் எழுத்தர் செபுனாவையும் குருக்களுள் முதியோரையும் சாக்கு உடை போர்த்தியவர்களாய் ஆமோத்சின் மகனாகிய இறைவாக்கினர் எசாயாவிடம் அனுப்பி வைத்தார். அவர்கள் அவரிடம், எசேக்கியா கூறியது இதுவே: இந்த நாள் துன்பமும் கண்டனமும் இழி சொல்லும் நிறைந்த நாள். பிள்ளைகளை பெற்றெடுக்கும் நேரம் நெருங்கிவிட்டது. ஆனால் பெற்றெடுப்பதற்கு ஆற்றல் இல்லை. தன் தலைவனாகிய அசீரிய மன்னனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே வாழும் கடவுளை இழித்துரைத்த சொற்களை ஒருவேளை உம் கடவுளாகிய ஆண்டவர் கேட்டிருக்கக்கூடும். உம் கடவுளாகிய ஆண்டவர் அச்சொற்களை முன்னிட்டு அவர்களை கண்டித்தாலும் கண்டிப்பார். ஆதலால் இன்னும் உயிரோடு இருக்கும் எஞ்சியோருக்காக உம் மன்றாட்டை எழுப்புவீராக என்றார்கள். இவ்வாறு எசேக்கியா அரசரின் அலுவலர் எசாயாவிடம் வந்து கூறியபோது அவர் அவர்களிடம் கூறியது: நீங்கள் உங்கள் தலைவரிடம் சொல்ல வேண்டியது இதுவே: அசீரிய மன்னனின் ஆட்கள் என்னை இழித்துரைத்த சொற்களை கேட்டு நீ அஞ்சாதே. இதோ நான் ஓர் ஆவியை அவனிடம் அனுப்பி அவன் வதந்தி ஒன்றை கேட்குமாறு செய்வேன். அவனும் தன் நாட்டிற்கு திரும்பிச் செல்வான். அவன் நாட்டிலேயே அவனை வாளுக்கு இரையாக்குவேன் என்கிறார் ஆண்டவர். அசீரியரின் அச்சுறுத்தல். இதற்கிடையில் அசீரிய மன்னன் லாக்கீசு நகரை விட்டு புறப்பட்டு லிப்னாவுக்கு எதிராக போர் புரிந்து கொண்டிருந்ததை ரப்சாக்கே கேள்விப்பட்டான். எனவே அவனும் அங்கே சென்று அசீரிய மன்னனை கண்டான். எத்தியோப்பியா மன்னன் தெற்காக்கா உனக்கெதிராய் போர் தொடுக்க புறப்பட்டு வருகிறான் என்ற செய்தியை அசீரிய மன்னன் கேள்விப்பட்டு எசேக்கியாவிடம் தூதரை அனுப்பி யூதாவின் அரசர் எசேக்கியாவிற்கு அறிவித்தது: நீ நம்பிக்கை வைத்துள்ள உன் கடவுள் எருசலேம் அசீரிய மன்னனின் கையில் ஒப்படைக்கப்பட மாட்டாது என்று சொல்லி உன்னை ஏமாற்றிவிடாதே. அசீரிய மன்னர்கள் தாங்கள் முற்றிலும் அழிக்க விரும்பும் நாடுகளுக்கு செய்த அனைத்தையும் பற்றி கேள்விப்பட்டிருப்பாய். நீ மட்டும் தப்பித்து கொள்ள முடியுமா? என் மூதாதையர் அழித்துவிட்ட கோசான், ஆரான், ரட்சேபு ஆகியவற்றையும் தெலாசாரிலிருந்த ஏதேன் மக்களையும் அந்நாட்டு தெய்வங்களால் காப்பாற்ற முடிந்ததா? ஆமாத்தின் மன்னன் எங்கே? அர்பாதின் மன்னன் எங்கே? சபார்வையும் ஏனா, இவ்வா ஆகியவற்றின் மன்னர்கள் எங்கே? எசேக்கியா தூதரிடமிருந்து மடலை வாங்கி படித்தார். அவர் ஆண்டவரின் இல்லம் சென்று ஆண்டவர் திருமுன் அதை விரித்து வைத்தார். எசேக்கியா ஆண்டவரிடம் மன்றாடினார்: இஸ்ரவேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவரே, கெருபுகள் மேல் வீற்றிருப்பவரே, உலகிலுள்ள அனைத்து அரசுகளுக்கும் நீர் ஒருவரே கடவுள். விண்ணுலகையும் மண்ணுலகையும் உருவாக்கியவர் நீரே. ஆண்டவரே, செவிசாய்த்து கேளும். ஆண்டவரே, கண் திறந்து பாரும். வாழும் கடவுளை இழித்துரைக்குமாறு சனகரிபு சொல்லி அனுப்பிய சொற்கள் அனைத்தையும் கேளும். ஆண்டவரே, அசீரிய மன்னர்கள் அனைத்து நாடுகளையும் அவற்றின் நிலங்களையும் பாழடைய செய்தது உண்மையே. அவற்றின் தெய்வங்களை நெருப்புக்குள் எறிந்ததும் உண்மையே. ஏனெனில் அவை தெய்வங்கள் அல்ல, மனிதரின் கைவினை பொருட்களே, மரமும் கல்லுமே. எனவேதான் அவற்றை அவர்கள் அழித்தொழித்தார்கள். ஆகவே எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் ஒருவரே ஆண்டவர் என்று உலகின் அரசுகள் அனைத்தும் அறிந்து கொள்ளுமாறு எங்களை அசீரியன் கையினின்று விடுவித்தருளும். அரசருக்கு எசாயாவின் செய்தி.
அப்போது ஆமோத்சின் மகன் எசாயா எசேக்கியாவுக்கு இவ்வாறு சொல்லி அனுப்பினார். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: அசீரிய மன்னன் சனகெரிபை முன்னிட்டு நீ என்னை நோக்கி மன்றாடினாய். அவனை குறித்து ஆண்டவர் சொல்லிய வாக்கு இதுவே: கன்னி மகள் சீயோன் உன்னை அவமதித்து எள்ளி நகையாடுகின்றாள். மகள் எருசலேம் உன் பின்னால் நின்று இகழ்ச்சியுடன் தலையசைக்கின்றாள். யாரை நீ பழித்து இடித்துரைத்தாய்? யாருக்கெதிராய் நீ உன் குரலை உயர்த்தினாய்? யாரை செருக்குடன் நீ உற்று பார்த்தாய்? இஸ்ரவேலின் தூயவருக்கு எதிராகவென்றோ? நீ உன் பணியாளர்களைக் கொண்டு என் தலைவரை பழித்துரைத்து, என் பெரும் தேர்ப்படையுடன் நான் மலையுச்சிகளிலும் லெபனோனின் மலைச்சரிவுகளிலும் ஏறினேன். வானளாவிய அதன் கேதுரு மரங்களையும் மிகச் சிறந்த தேவதாரு மரங்களையும் வெட்டி வீழ்த்தினேன். கடை எல்லையிலுள்ள அதன் உச்சிக்கும் அடர்த்தியான அதன் காட்டுப்பகுதிக்கும் வந்தேன். நான் கிணறு வெட்டி அதன் நீரை பருகினேன். என் காலடியில் எகிப்தின் நீரோடைகள் அனைத்தையும் வற்றிப் போக செய்தேன் என்று சொன்னாய். நானே தொடக்கத்திலிருந்து முடிவெடுத்து செயல்படுகிறேன் என்று நீ கேள்விப்பட்டதில்லையா? முற்காலம் தொட்டு திட்டமிட்டதை இன்று நான் செயல்படுத்துகிறேன். அதனால்தான் அரண்சோல் நகர்களை நீ மண்மேடுகளாக்கினாய். அவற்றில் வாழ் மக்கள் ஆற்றல் குன்றி நடுநடுங்கி நாணிக் குறுகினர். அனல் காற்றால் கருகிவிடும் வயல்வெளி செடி போன்றும் அருகம்புல் போன்றும் கூரை மேல் தோன்றி உலர்ந்துவிடும் புல் போன்றும் அவர்கள் ஆனார்கள். நீ இருப்பது, நீ போவது, நீ வருவது, எனக்கெதிராய் நீ கொந்தளிப்பது அனைத்தையும் நான் அறிவேன். எனக்கெதிராய் நீ கொந்தளித்ததும் செருக்குடன் நீ பேசியதும் என் செவிகளுக்கு எட்டியது. எனவே உன் மூக்கில் என் வளையத்தையும் உன் வாயில் என் கடிவாளத்தையும் மாட்டுவேன். நீ வந்த வழியே உன்னை திருப்பி விடுவேன். இதுவே உனக்கு அடையாளம். தானாய் விழுந்து முளைப்பதை இந்த ஆண்டும், அதிலிருந்து வளர்வதை 2ஆம் ஆண்டும் உண்பாய். 3ஆம் ஆண்டோ விதைத்து அறுவடை செய்வாய். திராட்சை செடி நட்டு அதன் கனிகளை உண்பாய். யூதா வீட்டாருள் தப்பி பிழைத்த எஞ்சியோர் கீழே வேர்விட்டு மேலே கனி தருவர். ஏனெனில் எஞ்சியோர் எருசலேமிலிருந்தும் தப்பித்தோர் சீயோன் மலையினின்றும் புறப்பட்டு வருவர். படைகளின் ஆண்டவரது பேரார்வமே இதை செய்து முடிக்கும். ஆதலால் அசீரிய மன்னனை முன்னிட்டு ஆண்டவர் கூறுவது இதுவே: அவன் இந்த நகருக்குள் நுழைய மாட்டான். ஓர் அம்பும் எய்ய மாட்டான். கேடயம் தாங்கி நகர் முன் வர துணிய மாட்டான். அதை முற்றுகையிடவும் மாட்டான். வந்த வழியே அவன் திரும்பிச் செல்வான். இந்நகருக்குள் அவன் நுழையவே மாட்டான் என்கிறார் ஆண்டவர். என் பொருட்டும் என் ஊழியன் தாவீதின் பொருட்டும் இந்நகரை காத்தருள்வேன், விடுவிப்பேன். ஆண்டவரின் தூதர் புறப்பட்டுச் சென்று அசீரியரின் பாசறையிலிருந்து 1,85,000 பேரை சாகடித்தார். மறுநாள் காலையில் ஏனையோர் விழித்தெழுந்தனர். இதோ எங்கும் பிணங்களை கண்டனர். உடனே அசீரிய மன்னன் சனகெரிபு அங்கிருந்து திரும்பி நினிவே சென்று அங்கு தங்கியிருந்தான். ஒரு நாள் அவன் நிஸ்ரோக்கு என்னும் தன் தெய்வத்தின் கோவிலில் வழிபாடு செய்து கொண்டிருந்தபோது அதிரமெலக்கு, சரேட்சர் என்ற அவனுடைய புதல்வர்கள் வாள்முனையில் அவனை கொன்றுவிட்டு அரராத்து நாட்டிற்கு தப்பி ஓடினார்கள். அவனுக்கு பின் அவனுடைய மகன் ஏசர்கத்தோன் ஆட்சி செய்தான்.